ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/10/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/10/2007. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான அவ்யக்த முரளி இது. இதோடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சங்கம யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் மனநிலை அனுபவம் ஆகணும் இப்போவே. ஸோ அதை தான் ஃபுல்லாக முரளியில் சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்தில் அனுபவமாகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே ஜீவன் பந்தனம்னா என்னன்னு தெரியாது. அந்த பந்தனத்தினால் வர துக்கம்னா என்னன்னு தெரியாது. அந்த துக்கம் வர்ற இடத்துல துக்கத்திலிருந்து விலகி இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ தான் உண்மையிலே ஜீவன் முக்தி தேவை. ஸோ அப்படி அனுபவம் செய்யணுன்னா ஒரு விஷயம் பண்ணணும். எல்லா சுமையும் தூக்கி பாபாட்ட கொடுத்துட்டு அப்படியே லேஸாக இருக்கணும், டபுள் லைட்டாக. ஸோ இதுதான் மெயின். ஆக்சுவலாக நாயன்மார்கள் கதையில் பார்த்திங்கன்னா, ஒரு கதையில் மனைவி வீட்டில் சாப்பாடு இருக்காது. அந்த நிலைமையில் மனைவி தாலியை எடுத்து கொடுக்குறாங்க கணவன்கிட்ட, அந்த நாயன்மார்கிட்ட, போய் இதை விற்று அரிசி வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அவர் போகிற வழியில் சிவன் கோயிலை பார்க்குறாரு. சிவன் கோயிலுக்கு ஏதோ ஒரு விபூதி மாதிரி ஏதோ ஒரு வாசனை பொருள், ஏதோ டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு வந்துடுறார். வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகணுன்ற ஞாபகம் கூட இல்லை. ஸோ அது மெசேஜ் தப்பாக கன்வே ஆகுது. ஆனால் விஷயம் என்னென்னா, அப்படிப்பட்ட நிலைமையிலும் இல்லை, வீட்டில் சாப்பாடு இல்லாத நிலையிலும் கடவுளுடைய சேவையில் ஆனந்தமாக ஈடுபடுறது தான் அங்கே விஷயம். அதுக்காக குடும்பத்தை பட்டினி போட்டுட்டு ஈடுபடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தால்தான் உங்களால் சேவை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி பந்தனம் வருது இல்லையா மைண்டில், அதை என்கிட்ட கொடுத்துட்டு லேசாகிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதான் இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே. ஸோ உலகத்தை படைப்பவர் பாபா. தன்னுடைய முதல் படைப்பே யார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நாம் பிராமணர்கள் தான். ஸோ நம்மோட சந்திப்பு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாருன்றாங்க. பாருங்களேன், சந்திப்பு பாப்தாதா மிலன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சந்திப்பே ஒரு திருவிழாவாக தான் பாபாவுக்கு அனுபவமாகுது. நமக்கும் அப்படி தான். ஸோ அதனால் தான் எப்போவுமே சந்திப்பு திருவிழான்னு சொல்லுவார். ஏன்னா இதோடைய நினைவு தானே பக்தி மார்க்கத்தில் உள்ள எல்லா திருவிழாவுமே. ஸோ நிறைய குழந்தைங்க பாபா முன்னாடி இருக்கிறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. இது இல்லாமல் மதுபனுக்கு வராமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எல்லா குழந்தைங்களும் பாபாவுடைய இதயத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. ஸோ பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்திலும் 3 பாக்கிய நட்சத்திரங்களை பார்க்குறாரு, ஜொலிச்சிட்டு இருக்குது. ஒன்று பாப்தாதாவுடைய உயர்ந்த பாலனைன்ற பாக்கிய நட்சத்திரம். இன்னொன்று ஆசிரியர் ரூபத்தில். ஸோ பாப்தாதா அது அப்பா ரூபத்தில். அடுத்தது ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு, கடவுள்கிட்ட படிக்கிற பாக்கிய நட்சத்திரம். மூணாவது சத்குரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கிற வரதானங்களுடைய பாக்கிய நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறார். ஸோ அப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகுதா இந்த பாக்கிய நட்சத்திரம் உங்கள் நெத்தியில் ஜொலிக்கிறது? ஸோ அப்போ எவ்வளோ பாக்கியசாலின்னு ஞாபகம் இருக்கணும். எல்லா சம்மந்தமும் நமக்கு பாபாவோட தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 3 சம்பந்தம், அப்பா, டீச்சர், சத்குரு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு இந்த 3 முக்கிய உறவும் ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடுச்சு தானே. அந்த போதை இருக்குது தானே. ஆஹா பாபா, ஆஹா டீச்சர், ஆஹா சத்குரு, ஆஹா 3 உறவு. ஸோ இந்த 3 உறவு ஆஹான்னு மனதில் பாடிக்கிட்டே இருக்கிறீங்க தானே. இந்த உலகத்து மக்கள் யாரை குருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்கிட்ட ஒரு வரம் வாங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லை, காடு மலையெல்லாம் தாண்டி போய். ஸோ அது அப்போ காட்டில் இருக்கிறது. இப்போ
அவங்க வசதியாக இருந்தாலும் அவங்கள பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப நேரம் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. அப்பாயின்மெண்ட் கிடச்சாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜென்மம் எடுத்த உடனே வரதானங்களால் ஈஸியாக பாபா நிரப்பிட்டார். ஸோ பாபா கொடுக்குறது தான் உண்மையான வரதானம் இல்லையா? ஸோ பாபாவே நமக்கு இவ்வளோ ஈஸியாக முழுசாக பலியாவார்னு இந்த உயர்ந்த பாக்கியத்தை கனவுலையாவது நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்களா? கடவுள் எனக்கு பலியாகிறாருன்ட்டு. ஏன்னா பக்தர்கள் பகவானுடைய மகிமை பாடுறாங்க. ஆனால் பகவான் யாரோட மகிமை பாடுறாரு? அதிர்ஷ்டசாலி குழந்தைங்களுடைய மகிமை பாடுறார், நம்ம மகிமை பாடுறார். ஸோ இப்போ கூட பாருங்களாம், வெவ்வேறு தேசத்துலேருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கிறீங்க? ஸ்தூல விமானத்திலையா, பரமாத்மா அன்புன்ற விமானத்திலையா? ஏன்னா அந்த அன்புன்ற விமானம் தான் ரொம்ப ஈஸியாக உங்களை அழைச்சிட்டு வருது, எந்த கஷ்டமும் இல்லாமல். அதனால் பரமாத்மா அன்புன்ற விமானத்தில் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து, அது முதல்ல மதுபனுக்கு வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக வந்துட்டு இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு விசேஷத்தன்மையை, அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன விசேஷத்தன்மை இருக்குதுன்னு பாபாவுக்கு நல்லாவே தெரியும். அது முதல்ல வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பல வருஷம் வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாப்தாதா வந்த குழந்தை சின்ன குழந்தையா, பெரியவங்களா, மகாவீரர்களா, அல்லது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா, எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பாபாவுக்கு செல்லமான குழந்தை தான் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நீங்கள் பாபாவை தேடினீங்க, ஆனால் அவர் கிடைச்சாரா? கிடைக்கல. ஆனால் பாபாவே குழந்தைகளாக உங்களை ரொம்ப அன்பாக, தீவிரமான ஸ்நேகத்தோடு, எங்கெங்கேயோ மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் உங்களை. ஸோ அப்போ அன்பிற்குரியவர்கள் தானே, அன்பிற்குரியவர்களை தானே தேடி கண்டுபிடிப்பாங்க. ஸோ என்னுடைய குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விசேஷமும் இல்லைன்னு எந்த குழந்தையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு விசேஷத்தன்மை தான் பாபா கிட்டே அழைச்சிட்டு வந்திருக்குது. ஸோ அதிலும் குறைஞ்சது இந்த ஒரு விசேஷத்தன்மை எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அது என்னது? பாபா குப்தமாக இருக்கிறார், மறைமுகமாக வந்திருக்கிறார். அந்த தந்தையை கண்டுபிடிச்சிட்டிங்க. அது எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை? திருடன் போல் கடவுள் வருவாருன்னு பைபிளில் இருக்குது. வந்துட்டாருன்னா ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ என்னோட பாபான்னு சொன்னாங்க பாபாவை கண்டுபிடிச்ச உடனே. அப்படி தானே சொல்கிறீங்க? என்னோட பாபான்னு தானே சொல்கிறீங்க? இல்லை என்னோட பாபா இல்லை, உன்னோட பாபான்னு யாராவது சொல்கிறீங்களா? எல்லோரும் என்னோட பாபா தான் சொல்கிறீங்க. இப்போ எல்லோரும் விசேஷமானவர்கள் தானே. ஏன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய விஐபியால் கூட பாபாவை தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சு பாபா உங்களுடையவரை ஆக்கிட்டீங்க. பாபாவும் உங்களை தன்னுடையவரை ஆக்கிட்டார். இந்த குஷியில் வளர்ந்துட்டும் பறந்துக்கிட்டும் இருக்கிறீங்க. அப்படி தானே? பறக்கிறீங்க, நடக்கலை. ஏன்னா நடக்கிறவங்களால் பாபா கூட வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா பறந்து போகணும். இன்னொன்று பாபாவே பறக்கக்கூடியவர். அப்போ நடக்கிறவங்க எப்படி பறக்கிறவர் கூட போக முடியும்? அதனால் குஷியில் பறந்துட்டு இருக்கணும். என்னோட பாபான்ற குஷியில் பறந்துட்டு இருக்கணுன்றார். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா என்ன வரம் கொடுக்கிறார்? ஃபரிஸ்தா ஸ்வரூபமாகுங்கள்ன்ற வரம் கொடுக்கிறார். ஏன்னா ஃபரிஸ்தா பறக்கும், நடக்காது. ஸோ இந்த ஃபரிஸ்தாவுடைய நினைவு தான் தேவதைகளுடைய கால் மண்ணில் படாதுன்னு சாஸ்திரங்களில் இருக்கும். அப்போ நாம் தான் ஃபரிஸ்தா இல்லையா? அப்போ பறக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். நடக்கிறதுல, அதாவது இந்த பூமியில் உள்ள விஷயத்தில் உங்களுடைய கால், புத்தின்ற கால் படாது. இப்போ நீங்கள் எல்லோரும் பறக்கும் கலையில் பறக்கிறவங்க தானே? கை உயர்த்துங்க பறக்கிறவங்களா இருந்தால்.
அல்லது சில நேரம் நடக்கும் கலையிலும் சில நேரம் பறக்கும் கலையிலும் வந்துடுறீங்களா? நீங்கள் எப்போவுமே பறக்கக்கூடியவர்கள். டபுள் லைட் ஃபரிஸ்தா, கரெக்டாக? ஏன் எப்படி உங்களால் எப்போ? ஏன்னா மனசு லேசாக இருந்தால் தான் பறக்க முடியும். அதுவும் ரெட்டை லேசாக இருக்குது, டபுள் லைட்டாக இருக்குது. எப்படி? ஏன்னா உங்கள் மனசில் சுமை வந்தாலும் புத்தியில் சுமை வந்தாலும் அது எந்த விதமான சுமையாக வேணாலும் இருக்கட்டும், அதை பாபாட்ட கொடுத்துடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு. என்னை நம்பி கொடுங்க. மனிதர்களை நம்பி இப்போ சிலர் இறக்கும்போது என் குழந்தைய பார்த்துக்கோ அந்த மாதிரி மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் பாபா பார்த்துக்குவார் இல்லையா? கொடுத்துட்டு நீங்கள் லேசாக இருங்க. ஏன்னா உங்கள் பொறுப்பை வாங்கிக்கிறதுக்கு தான் பாபா வந்தே இருக்கிறார். அதனால் பாபா கிட்ட பொறுப்பு சுமையை கொடுத்துட்டிங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா வாங்கிக்கிறதுக்கு தயாராக ஒருத்தர் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது சுமையை கொடுக்கறதுல எதுக்கு யோசிக்கிறீங்க? ஏன்னா 63 ஜென்மமாக சுமையை பாதுகாத்து அது பழக்கமாயிடுச்சா? விரும்பலை, இருந்தாலும் பழக்கத்தினால நிர்பந்திக்கப்படுறோன்னு சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம். இப்போ அப்படியெல்லாம் நிர்பந்திக்கப்படலை தானே? நிர்பந்திக்கப்படுகிறீர்களா அல்லது உறுதியானவர்களாக இருக்கிறீங்களா? ஸோ இது ஹிந்தியில் நல்லாயிருக்கும். நிர்பந்திக்கப்படுகிறீர்களான்னா மஜ்பூர், உறுதியானவர்களாக மஜ்பூத். மஜ்பூத்தான்னு கேட்குறாரு. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே மாதிரி ரைமிங் ஆகுன்றதுனால இல்லையா? ஸோ பிறர் நிர்பந்திக்கப்படுறது பலகீனம், உறுதியாக இருக்கிறது பலம். ஸோ ஒருபோதும் நிர்பந்தத்தில் சிக்கிக்கக்கூடாது. உறுதியானவராக இருக்கணும். எதையும் நான் எடுத்துக்க மாட்டேன், லேசாக இருப்பேன், அதுதான் உறுதி. அதாவது மைண்டில் ஏற்றிக்கிறது. ஐயோ நான் தான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் நான் தான் பண்ணுவேன்ற எண்ணம் இல்லாமல் பண்ணுவீங்க. பாபா சொல்கிறாரு, நான் செய்கிறேன், நான் பண்ணாட்டினாலும் பாபா யார் மூலையாவது பண்ணுறார், அப்படி இருக்கணும். ஸோ சக்திகள், அதாவது பெண் குழந்தைங்களா பாபா சொல்கிறார் சக்திகள்ன்ட்டு. உறுதியானவர்களா அல்லது நிர்பந்திக்கப்படுறீங்களா? பெண்கள் சக்திகள் சுமையை வச்சுக்கிறது நல்லாவா இருக்குது? ஸோ மனசுக்கு அது பிடிச்சிருக்குதா என்ன? விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா அது விடுபட்டுடும். நீங்கள் விடுறதில்ல, அதனால் விடுபட மாட்டேங்குது. ஐயோ பந்தனம் விடுபடலேன்றீங்க. ஸோ விடுறதுக்கான சாதனம் என்ன தெரியுமா? திடமான எண்ணம். திடமான எண்ணம் கண்டிப்பாக வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கிற அந்த திட எண்ணத்தை ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணியே தீருவேன்ட்டு. இல்லை, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாமே அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம் எதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களால பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இங்கே கூட எல்லாத்துலேருந்தும் மனம் விடுபட்டு இருக்கோன்ற திடமான எண்ணத்தை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடிக்கடி மனசினால் ரிவைஸ் பண்ணுங்கள் மற்றும் ரியலைஸ் பண்ணுங்கள். இல்லை, ரிவைஸ் பண்ணுறது பண்ணணுன்றது, ரியலைஸ்ன்றது உணர்றது. சுமைனா என்ன, டபுள் லைட்னா என்ன அனுபவம் இருக்குதா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி சுமை இருக்குது. இப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த டபுள் லேஸாக ரெண்டும் அனுபவம் இருக்கணும். ஸோ அதனால் ரியலைசேஷன்ற கோர்ஸ், உணர்றது, அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அதிகமாக அண்டர்லைன் பண்ணுங்கள், கவனம் கொடுக்கணுன்ட்டு. ஸோ சொல்கிறீங்க, யோசிக்க கூட செய்கிறீங்க. ஆனால் மனசனால் சுமைனா என்ன, டபுள் லைட்னா என்னன்னு ரியலைஸ் பண்ணணும். யோசித்தா மட்டும் போதாது, அதை உணரணும். இல்லையா? பாபாட்ட கொடுத்தனே பாபா பார்த்துக்கணுன்னா அப்படியே மனசு லேசாகும். அதை ரியலைஸ் பண்ணணும், உணரணும். பாபா தான் அவர் பார்த்துக்கிறேன்ட்டார்ல, நான் எதுக்கு கவலை பண்ணணும்? அப்படியே லேசாகும், டபுள் லைட்டாக. ஸோ அந்த வித்தியாசத்தை முன்னாடி வைங்க. ஏன்னா டைமு நெருங்குது. அப்போ குழந்தைங்கக்கிட்ட எதை பார்க்க விரும்புகிறாரு? என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு காட்டணும்.
என்ன நினைக்கிறீங்களோ அதை சொரூபத்தில் எடுத்துகிட்டு வரணும். இதை தான் பாபா பார்க்க விரும்புகிறார் இல்லையா? சொல்கிறத செஞ்சு காட்டணும், நினைக்கிறத சொரூபத்தில் அதுவாகவே மாறணும். அப்படியே ஜீவன் முக்தி சொரூபத்தில் இருக்கணும், அதுவாகவே ஆகணுன்றார். ஏன்னா பாபா கொடுக்குற ஆஸ்தி முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அனைத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் முக்தி, ஜீவன் முக்தினாலும். ஸோ பரந்தாமத்துக்கு போகும்போது ஸ்தூலமாகவே விடுபட்டு போகிறீங்க, ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே விடுபட்ட நிலையில் இருக்கிறீங்க, அதான் ஜீவன் முக்தி. அதான் பாபா நமக்கு கொடுக்குற ஆஸ்தின்றார், பிறப்புரிமை. அது வந்து எங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியை கொடுங்கள் அப்படின்னு நாம் கூப்பிட்டோம். முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியை எடுத்துக்கோங்கன்னு மற்றவர்களுக்கும் நாம் அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட்றோம். ஸோ அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, உங்களுக்கு அது அனுபவம் ஆகுதா? முக்தியின் அனுபவம் முக்தி தாமத்தில், அதாவது பரந்தாமத்தில் அனுபவம் செய்யணுமா, சத்யுகத்தில் தான் ஜீவன் முக்தி அனுபவம் செய்யணுமா, அல்லது இப்போ இந்த சங்கமயுகத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் சமஸ்காரத்தை உருவாக்கணுமா? இல்லை, இப்போ உருவாக்கணும், அங்கே போய் தான் அனுபவம் பண்ணுறது கிடையாது, இங்கே உருவாக்கணும். ஏன்னா நாங்கள் தெய்வீக உலகத்தையே ஈஸ்வர சமஸ்காரத்தின் மூலமாக உருவாக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறீங்க இல்லை? உங்களுடைய சமஸ்காரத்தை புதுசாக மாற்றுறதன் மூலம் தான் புது உலகமே உருவாகுது. அதனால் இப்போ இந்த சங்கமயுகத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் சமஸ்காரம் எமர்ஜ் ஆகி இருக்கணும் இல்லையா? வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும். அதனால் எல்லா பந்தனங்கள்லேருந்தும் மனம் முக்தி அடைஞ்சிடுச்சா, விடுபட்டுடுச்சா, எல்லா பந்தனத்தில் இருந்தோம்னு செக் பண்ணுங்க. எதை பற்றிய சுமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டினாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. நாடகத்தில் ஏற்கனவே பதிவாயிருக்கு, எதுக்கு அதை பற்றி நினச்சி நீங்கள் பயப்படணும்? லேசாக இருக்கலாமே. ஸோ பிராமண வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பல விஷயங்களுடைய பந்தனம் என்னெல்லாம் இருக்குதோ அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்க. ஆனால் சர்வ பந்தனங்கள்ல இருந்தும் விடுபட்டுட்டீங்களா, முக்தி அடைஞ்சிட்டீங்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பந்தனம் இப்போ வரைக்கும் உங்களை பந்தனத்தில் கட்டி போட்டுட்டு இருக்குதா? இந்த பிராமண வாழ்க்கையில் மிக உயர்ந்த தன்மையே முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்கிறது தான் இப்போவே. ஏன்னா சத்யுகத்தில் வந்து ஜீவன் முக்தினா என்ன, ஜீவன் பந்தனம்னா என்னன்ற ஞானமே இருக்காது. அங்கே ஆனந்தமாக இருப்பீங்க, ஆனால் ஒரு காலத்தில் கட்டுப்பட்டு இருந்தோம், மனசு பாரமாக இருந்துச்சுன்றதே தெரியாது. இப்போ தான் ஜீவன் பந்தனமும் உங்களுக்கு தெரியும், ஜீவன் முக்தியும் எதுன்னு தெரியும், அனுபவம் செய்ய முடியுது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பல முறை பாபாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. என்ன வாக்குறுதி ஞாபகம் இருக்கா? உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறீங்க? பாபாவுக்கு சமமாகணுன்றீங்க. பக்கா தானே? இதானே உங்களை லட்சியம், பாபாவுக்கு சமமாகணுன்றது தானே? அல்லது கொஞ்சமானா போதுமா? பாபாவுக்கு சமமாகணும் இல்லையா? ஸோ கொஞ்சமானா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து சமமானவர்கள்னு சொல்ல முடியாது. பாபா பாருங்க, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறாரா அல்லது பந்தனத்தில் சிக்கி இருக்கிறாரா? எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கார். அப்போ அவருக்கு சமமாக இருக்குன்னா நம்மளும் விடுபட்டு இருக்கணும். ஒருவேளை எந்த விதமான தேகத்துடைய பந்தனம், அது தாய் தந்தை நண்பர்கள் உறவுகள் மூலமாக மட்டும் கிடையாது, தேகத்தோடு சேர்த்து அந்த கர்மேந்திரியங்களோடவும் பந்தனம். ஸோ இந்த எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஸோ
கர்மேந்திரியங்களுடைய சம்பந்தம், பழக்கவழக்கத்துடைய பந்தனம், சுபாவத்துடைய பந்தனம், பழைய சமஸ்காரத்துடைய பந்தனம் இருக்குது அப்படின்னா உங்களை எப்படி பாபாவுக்கு சமமானவர்கள்னு சொல்ல முடியும்? அப்படின்னா அர்த்தம் பழைய குணாதிசயங்கள் இன்னும் இருக்குது, பழைய சமஸ்காரம் இன்னும் இருக்குதுனாலே பந்தனத்தில் சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ எப்படி நீங்கள் பாபாவுக்கு சமமானவர்கள்னு சொல்ல முடியும்? ஸோ தினமும் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும்னு உறுதிமொழி வைக்கிறீங்க. அதேமாதிரி கை தூக்குங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? லக்ஷ்மி நாராயணன் யார் யார் ஆக போகிறீங்கன்னு கை தூக்குங்கன்னா எல்லோரும் கை தூக்குறீங்க. லக்ஷ்மி நாராயணன் தான் ஆகணும்னு தான் சொல்கிறீங்க. ஸோ பாப்தாதாவுக்கு நல்ல நல்ல உறுதிமொழி கொடுத்து குஷிப்படுத்திடுறீங்க. ஆனால் உறுதிமொழியுடைய பயனை பெறுவதில்லை. இல்லை, இதுவும் ஹிந்தியில் நல்லாயிருக்கும். உறுதிமொழி அதாவது சத்தியம், அதுக்கு ஹிந்தியில் வாய்தா. அதோடைய பலன் அல்லது பயன் ஃபாய்தா, லாபம். ஸோ அந்த உறுதிமொழி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை இருக்குது, அதை நீங்கள் அடைய மாட்டுறீங்க. அது என்னது? லேசாக இருக்கிறது. உறுதிமொழி மற்றும் அதோடைய பலன், இந்த சமநிலை பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய உறுதிமொழி கொடுத்த ஃபைல் பாபா கிட்ட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாருடைய ஃபைலும் இருக்குது. அதே மாதிரி அந்த உறுதிமொழியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பயனுடைய ஃபைலும் இருக்கணும். அப்படி சமநிலை இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றார். எல்லா சென்டருடைய டீச்சர்ஸும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சென்டரில் வசிக்கிறவங்களும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் பாபாவுக்கு சமமாகறவங்க தானே? ஏன்னா சென்டரில் வசிக்கிற நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக பாபாவுக்கு சமமாக தானே இருக்கணும். அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க எல்லோரும். ஆனால் சமமாக இருக்கிறீங்க, ஆனால் அப்பப்போ கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணிடுறீங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய முழு நாள் நிலைமை எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றதை பாப்தாதா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தாதி கூட வதனத்தில் போய் பார்த்துட்டு சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? பாபா இப்படியெல்லாமா இருக்கிறாங்க, இப்படியெல்லாமா நடக்குது, இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்களான்னு சொன்னாங்க. கேட்டிங்களா? உங்கள் தாதி என்ன பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம்? பாபா நம்ம பண்ணுற அனைத்தையும் பார்த்துட்ருக்கிறார். எந்த விகாரத்தில் விழுந்தாலும் சரி, வீண் விஷயம், புறம் பேசுகிறது எல்லாத்தையும் பாபா பார்த்துட்ருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்திக்கு அதிகாரி ஆகணும், அதுதான் பாபா கொடுக்குற ஆஸ்தி இல்லையா? முக்தி ஜீவன் முக்தின்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆகணுன்றதை தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ தான் அந்த ஆஸ்தி கிடைக்கிது. சத்தியுகத்தில் அது இயற்கையான வாழ்க்கையாக மாறிடும், ஜீவன் முக்தி வாழ்க்கை. ஆனால் இப்போ பண்ணுற பயிற்சியுடைய பலன் அது இயற்கையான வாழ்க்கையாக மாறிடும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிது. அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னை செக் பண்ணிக்கணும். இதை தான் பாபா பார்க்குறாரு. நீங்கள் ஜீவன் முக்தி வாழ்க்கையில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும். ஏதாவது பந்தனம் இருக்குதுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நிவாரணத்தையும் கண்டுபிடிங்க. ஏன்னா பலவிதமான ரூபத்தில் நிவாரணத்தை பாபா சொல்லிட்டு தான் இருக்கிறார். அது இல்லாமல் சர்வ சக்திகளின் வரம் வேறு கொடுத்துருக்கிறார், சர்வ குணங்களுடைய பொக்கிஷங்களையும் கொடுத்துருக்கிறார். ஸோ சக்திகள், குணங்கள் எல்லாமே நமக்கு பொக்கிஷம்தான், செல்வம்தான். ஸோ இந்த பொக்கிஷங்களை பயன்படுத்துறதன் மூலமாக தான் பொக்கிஷம் அதிகரிக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் அது எப்போவுமே எமர்ஜ் ஆன ரூபத்தில் இருக்கட்டும் சக்திகள், குணங்கள்ன்றார். எல்லார்கிட்டையும் பொக்கிஷம் இருக்குது, பாப்தாதாவுக்கும் அது தெரியும், பார்க்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பொக்கிஷம் எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்க்குறாரு. ஸோ புத்தி தான் ஸ்டாக் ரூம். புத்தியில் தான் இந்த சக்தி, குணம் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்குது. ஸோ ஸ்டாக்கில் இருக்குது.
ஆனால் சரியான நேரத்தில் அதை பயன்படுத்த மாட்டீங்க. இல்லை, எல்லாருக்குள்ளேயும் சக்தி இருக்குது, குணம் இருக்குது, ஞானம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்த மாட்டீங்களே. வெறும் அது ஒரு பாயிண்ட், முரளி பாயிண்ட், அதை நினைக்கிறீங்க. ஓகே, பாபா இப்படி இருக்க சொன்னார், அப்படி சொன்னார், அவ்வளோதான். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு ஒரு பாயிண்ட்டாக பயன்படுத்துகிறீங்க, யோசிக்கிறீங்க. ஆனால் பாயிண்ட்டாகி பாயிண்ட்டை பயன்படுத்தலை. இல்லை, பாயிண்ட் அதாவது புள்ளி ரூபமாகி ஆத்மஸ்வரூபத்தில் அதை பயன்படுத்தலை. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தில் வர்றதான் எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு சொல்கிறது, முரளி கருத்துக்கள் எல்லாமே. அதனால் என்ன ஆகிடுது, பாயிண்ட்டாகவே இருந்துடுது, அதை தாரணை ஆகலை. ஸோ நீங்கள் பாயிண்ட் ஆகி, அதாவது புள்ளி ரூபம் ஆத்மஸ்வரூபமாகி பயன்படுத்தினீங்கன்னா தானாகவே எல்லா காரணத்துக்கும் நிவாரணம் கிடைச்சிடும். ஏன் இந்த பந்தனம் ஈர்க்குது அப்படிங்கிற காரணமும் அதற்கான நிவாரணமும் கிடைச்சிடும் ஆத்ம ரூபத்தில் பயன்படுத்தினீங்கன்னா. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பிறகு மறந்து அதே பண்ணிடுறீங்க. சொல்லவும் செய்கிறீங்க, மறக்கவும் செய்கிறீங்க. ஆனால் பாபா எவ்வளோ ஈஸியான விதி சொன்னார் இல்லையா, ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது பதிவாயிடும். சங்கமேகத்தில் மட்டும்தான் இந்த புள்ளியின் அற்புதம் இருக்குது. ஜஸ்ட்டு புள்ளியை பயன்படுத்துகிறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த குறியீடும் இல்லை, சிம்பிள் அவசியம் கிடையாது. கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரியக்குறி, அதெல்லாம் தேவையில்லை. வெறும் புள்ளி, 3 புள்ளி. ஆத்மா ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி, நாடகத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி. ஸோ இந்த 3 புள்ளியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாபாவுக்கு சமமாகிறது கஷ்டமே கிடையாதுன்றார். நான் புள்ளி, என்னுடைய அப்பா ஒரு புள்ளி. அந்த புள்ளியோடைய குழந்தை நான், அவரை வெளிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்துறதுக்கு தடையாக இருக்கிறது சுற்றி நடக்கிற விஷயம், அதுக்கு முற்றுப்புள்ளி, முடிஞ்சு போச்சு. நீங்கள் வைக்க விரும்புகிறது என்னமோ புள்ளி தான். ஆனால் ஸ்தூலமாக சொல்கிறார், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது கை நடுங்கிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அது கேள்விக்குறி ஆகிடும் அல்லது ஆச்சரியக்குறி ஆகிடும், அப்படி இப்படி இழுத்து விட்டுரும். ஸோ அங்கே கை ஆடுது, இங்கே உங்களுடைய புத்தி ஆடுது இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்காததுனால புத்தி ஆடுது. இல்லாட்டினா 3 புள்ளியை நினைவில் வைக்கிறது கஷ்டமா? அப்போ புத்தி ஆடுறதுக்கு காரணம் என்ன, வெளி உலக கவர்ச்சியில் சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுல கவனம் வைக்காமல் இருக்கிறீங்க. இல்லாட்டினா புள்ளி வைக்கிறது ஈஸி தானே, புள்ளியை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா என்ன? சரி, பாபா இன்னொரு ஈஸியான யுக்தியும் சொல்லியிருக்கிறார். அது என்ன, அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுக்கு யோகா சக்திசாலியாக இல்லையா, பரவாயில்ல. தாரணை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதா, பரவாயில்ல. எல்லோரும் முன்னாடியும் சொற்பொழிவு பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக யார் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இது வந்து நாராயணன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழின்னு பாபா சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சு செய்யுங்க, மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. என்ன அந்த ஒரு விஷயம், ஆசீர்வாதம் பெறணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஸோ யார் தொடர்பில் வந்தாலும் இந்த 2 தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை அவங்கக்கிட்ட அடைந்தே தீரணும், அந்த மாதிரி நம்ம நடத்த இருக்கணும். அதேமாதிரி அவங்க நல்லா இருக்கணும்னு மனதார ஆசீர்வாதமும் கொடுக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஒருத்தர் உங்களுக்கு எதை வேணாலும் கொடுக்கட்டும், ஆசீர்வாதம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை எடுக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க, மனோரமா, சீமான், ராமதாஸ், மன்சூர் அலிகான். ஆனால் அத்தனை பேரும் அவரை பிற்காலத்தில் பாராட்டினாங்க. ஏன் பாராட்டினாங்க, ஏன்னா அவங்க திட்டும்போதே அவங்கள ரஜினி அவர்கள் பாராட்டினார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். வேலு பிரபாகரன் எல்லோரையும். ஸோ அந்த ஒரு தெய்வீக குணம். ஸோ நம்ம கொடுத்த பிறகு தான் அது வரும், தானாக வராது. ஸோ அதனால் அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம்.
அவங்க எனக்கு சாபம் கூட கொடுக்கட்டும், ஆனால் நான் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கணும், அதன் மூலமாக அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பக்காவாக மைண்டில் ஆழமாக பதிய வைங்க. இதில் எல்லாமே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுறீங்க அப்படின்னாலே இதில் எல்லா சக்தியும் வந்துடும், எல்லா குணங்களும் வந்துடும். இல்லை, எல்லா சக்தியும் இருந்தால் தான் அவங்க என்ன கொடுத்தாலும் உங்களால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இது எவ்வளோ பெரிய தெய்வீக குணம், எல்லா குணமும் இதில் வந்துடும் தானாகவே. ஸோ அதனால் ஒரே ஒரு லட்சியம் வைங்க, ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். செஞ்சு காட்டுங்க. ஒரு நாள் இதை பயிற்சி பண்ணி பாருங்கள். பிறகு ஒரு நாள் அப்படியே 7 நாள் ஆக்குங்க. மற்ற பாபா சொன்ன எதுவுமே உங்கள் புத்தியில் வரலையா, ஞாபகம் வரலையா, பரவாயில்ல, இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றே தீரணும். இதை செய்ய முடியுமா, முடியாதா? செய்ய முடியுமா? நல்லது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த முயற்சி செஞ்சு பாருங்கள். இதில் எல்லோரும் இந்த முயற்சி பண்ணும்போது தானாகவே யோக யுக்தாகவும் மாறிடுவீங்க. ஏன்னா இதை பாபா சொன்னார். அந்த பொறுமை சக்தி எங்கேருந்து வரும்? பாபா நினைக்கும்போது தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ தானாகவே யோக யுக்தாக, யோகத்தில் மூழ்கியவராக ஆகிடுவீங்க இல்லையா? சகஜ யோகி ஆகிடுவீங்க. ஏன்னா வீண் செயலே பண்ணலையே இல்லையா? ஒருத்தர் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கும்போது நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக நினைக்கும்போது அது வீண் செயலாகிடுது. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கறத தானே நினைக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும்னு தானே நினைக்கிறீங்க. அப்போ தானாகவே நம்மளுடைய புத்தி வீண் விஷயம் வரலனாலே பாபா கிட்ட தான் இணைஞ்சிருக்கோம். அப்போ யோகயுக்தமாக ஆகிட்டீங்க தானே. ஸோ நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணுன்ற இந்த ஒரு லட்சியம் மட்டும் வைங்க எப்போவுமே. ஒருத்தர் என்ன வேணாலும் கொடுக்கட்டும், சாபம் கூட கொடுக்கட்டும், கோபத்தை இல்லை, சாபம் கிடைக்கலாம், கோபத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். இருந்தாலும் பாபா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறீங்கல்ல, என்ன சத்தியம்? நான் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இப்படி சத்தியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு மாயாவுக்கும் தெரியும், கேட்டுட்டு தானே இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக அதோடைய வேலையை செய்யும் இல்லையா? அப்படியே தம்பி, நீ எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குற நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்களை ஒரு வழிப்படுத்தும். எப்போ நீங்கள் மாயாவை வென்றவராக ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் மாயா வந்து அதோடைய வேலை காட்டாது. ஸோ அதனால் மாயாவை வென்றவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க தானே, அதனால் அதோடைய வேலையை செய்யத்தான் செய்யும். ஏன்னா யுத்தம் மாயையோடு தானே நடக்குது. ஆனால் என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணும். இது முடியுமா? அப்போ என்ன ஆகும்? பயங்கரமாக நீங்கள் சபிக்கிற அளவுக்கு காரியம் துரோகமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும், ஆசீர்வாதம் தான் பெறணும். இல்லை நீங்கள் திருப்பி திட்டினீங்கன்னா இன்னும் சாபம் தானே வரும். இப்போ ஆசீர்வாதம் பெறணுன்னாலே ஆசீர்வாதம் கொடுத்தா தான் அது கிடைக்கும். ஸோ இது முடியுமா? முடியும்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. நல்லது, சக்திகள் கை உயர்த்துங்க. முடியுமா? எல்லா தரப்புலேருந்தும் டீச்சர்ஸ் வந்து இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போவீங்களோ அப்போ முதல்ல எல்லோரும் ஒரு வாரம் இந்த வீட்டு பாடம் செய்யணும். ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஆசீர்வாதம் எடுக்கணும். ஏன்னா பாபா ஒரு நாள் அப்படியே 7 நாள் இந்த பயிற்சி பண்ண சொன்னார் இல்லையா? இதான் ஹோம்ஒர்க் பண்ணி ரிசல்ட் அனுப்பணுன்றார். ஸோ எத்தனை நபர்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் சென்டரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய ரிசல்ட் அனுப்பணும். ஓகேவாக இருக்கிறாங்களா இல்லை, ஒரு பக்கம் ஓகேன்னு போட்டு ஓகேவாக இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் எழுதுங்க. மற்றவர்கள் கொஞ்சம் கச்சாவாக இருக்கிறாங்களா, அவங்கள அவங்க பேரை எப்படி எழுதணும், அங்கேயும் ஓகே போட்டு ஓகேவா அழிச்சிடுங்க. இல்லை ஓகேவா அவங்களே அழிச்சிட்டாங்க, கோடு போட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செய்தி அனுப்புங்கன்ற அவ்வளவுதான். ஸோ இத்தனை நபர்கள் ஓகேவாக இருக்கிறாங்க, இத்தனை நபர்கள் ஓகேவில் கோடு விழுந்துடுச்சு, ஓகேவா அழிச்சிட்டாங்க.
ஸோ இரட்டை வெளிநாட்டினர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா 2 வேலை செய்வாங்க தானே. ஸோ ஒரு வாரத்துக்கான ரிசல்ட் அனுப்பணும். ஏன்னா 2 வேலை, ஆசீர்வாதம் கொடுப்பது, ஆசீர்வாதத்தை பெறுவது, ப்ளஸ் இந்த ரிசல்ட் அனுப்புறது. பிறகு பாப்தாதா பார்ப்பாங்க. ஈஸி தானே, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே. மாயா கண்டிப்பாக வரும். பாபா எனக்கு இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி சங்கல்பம் வந்ததே கிடையாது பாபா இது வரைக்கும், இப்போ வந்துருச்சு பாபான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனாலும் உறுதியான நம்பிக்கை, திட எண்ணம் உள்ளவர்களுக்கு உறுதியான வெற்றி இருக்குதுன்ற இல்லையா. நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தே தீருவேன். நான் மாறிட்டேன். நான் மீண்டும் பழைய மாதிரி ஆக மாட்டேன்னு யாருக்கு தன் மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா உறுதித்தன்மையுடைய பலனே வெற்றி தான். வெற்றியே உறுதித்தன்மையின் மூலமாக தான் கிடைக்கிது. வெற்றி கிடைக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உறுதித்தன்மையில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, உறுதியாக இல்லை. ஏன்னா உறுதித்தன்மைக்கான வெற்றி கிடைச்சே ஆகணும். எப்படி சேவையை ஊக்க உற்சாகத்தோடு செய்கிறீங்க, அதே மாதிரி சுயத்திற்கான சேவையும் ஊக்க உற்சாகத்தோடு செய்யணும். அதாவது பாபாவுக்கு சமமாக மாறுறது, ஆசீர்வாதத்தை கொடுப்பது, பெறுவது. சுயசேவை மற்றும் விஸ்வ சேவை ரெண்டும் சமமாக நடக்கணும். சுயசேவைனாலே உங்களை செக் பண்ணி பாபாவுக்கு சமமாக ஆக்கிக்கிறது. எந்த ஒரு குறையோ பலவீனமோ இருந்துச்சுன்னா பாபாகிட்ட கொடுத்துடுங்க. ஏன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஸோ தலைப்பே அதுதான் இல்லையா. ஏன்னா பாபாவுக்கு அது பிடிக்கல. ஏன் இந்த குழந்தை பலவீனத்தை வச்சுட்டு இருக்குது, குறை வச்சுருக்குது அப்படின்ட்டு. இந்த குறை இருக்கக்கூடாது, என்கிட்ட கொடுத்துடுங்க. ஏன் பலவீனத்தை வச்சுருக்கிறீங்க? ஸோ பாபா கிட்ட அந்த பலவீனம், இந்த பாபா இதை வச்சுக்க பாபான்னு நீங்கள் கொடுக்கும்போது சின்ன குழந்தை ஆகிடுங்கன்ற. ஏன்னா சின்ன குழந்தைக்கு ஒரு பொருளை பார்த்துக்க முடியலன்னா உடனே அம்மா கிட்ட கொடுக்கும். அந்த பொருள் பிடிக்கலன்னா அம்மா நீ சாப்பிடுமான்னு கொடுத்துடும். அதே மாதிரி நீங்கள் கூட சுமையாக பந்தனமாக இருக்கிறது பிடிக்கல தானே, ஆனால் பாபாட்ட கொடுத்துடுங்க. ஏன்னா இது நல்லதில்லைன்னு பாபாவுக்கும் தெரியுது. ஒரு பக்கம் இது நல்லதில்லை, இது சரியில்லைன்னு சிந்திக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இது நல்லா இல்லையேன்னு யோசிக்கிறீங்க. வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நல்லா இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதை பாதுகாப்பாக நல்லா இல்லாத பொருளே வச்சுக்கிறீங்க. அதாவது இந்த பலகீனத்தை சொல்கிறார். கோபப்படுறது, விகாரம் எல்லாமே. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை பத்திரப்படுத்தி வேறு வைக்கிறீங்கன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? அதனால் நீங்கள் என்ன ஆகணும்? இப்போ நல்லவர் ஆகக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆகணும். நல்லவரிலும் நல்லவர் ஆகணும். இதுதான் நம்ம லட்சியம். நம்ம சாதாரண நல்லவங்க கிடையாது, நல்லவரிலும் நல்லவர். அதனால் எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் பாபா தான் கூடவே இருக்கிறார், அவர்கிட்ட கொடுத்துடுங்க. ஒருவேளை மறுபடியும் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னா, பாபாட்ட கொடுத்தும் திரும்ப வந்துடுச்சுன்னா அது நீங்கள் பாபாட்ட கொடுத்தீங்க, அது பாபாவோடது. ஸோ ஒருத்தர் உங்ககிட்ட பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுவீங்க தானே. அது உங்களுதுன்னு உரிமை கொண்டாட மாட்டீங்க தானே. ஏன்னா நீங்கள் எப்போ கொடுத்துட்டீங்களோ பாபா கிட்ட, அப்போவே அது பாபாவோடைய இது. ஸோ பாபாவுடைய பொருளோ அல்லது மற்றவங்களுடைய பொருளோ உங்கள்கிட்ட தவறுதலாக வந்துடுச்சுன்னா அதை என்ன அலமாரியில் வச்சு பத்திரமா வச்சுருப்பீங்க. ஸோ எப்படியாவது வெளில எடுத்து கொடுத்துடுவீங்க தானே. கொடுத்தா தானே நமக்கு நிம்மதியாக இருக்கும். நமக்கு எதுக்குப்பா இன்னொருத்தர் பொருள்ன்ட்டு. ஸோ எப்படியாவது அதை வெளியேற்றிடுவீங்க, உங்கள் கூட வச்சுருக்க மாட்டீங்க இல்லையா, பாதுகாக்க மாட்டீங்க இல்லையா. அதனால தான் பாபா சொல்றார், கொடுத்துடுங்க. இதை இன்னொரு விதமாகவும் பாபா சொல்லிருக்கா, இது உங்களுதே கிடையாது, ராவணனுடைய இது, அதை எதுக்கு பத்திரமா வச்சுருக்கிறீங்கன்னு கேட்பார். இப்போ சரி என்கிட்ட கொடுத்துடுங்கன்றார். ஏன்னா பெறுவதற்கு தான் பாபா வந்திருக்கிறார். உங்கள்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, பலகீனம்தான் இருக்குது. அதை கொடுக்க வேண்டியது தானே. அதை கொடுக்கறனால உங்களுக்கு நன்மை தானே. இந்த பலகீனங்கள்லாம் வாசனையே இல்லாமல் எருக்கம்புக்கு சமம், அதை கொடுத்துடுங்க.
அல்லது இதை பாதுகாத்து வச்சுருக்கிறது தான் பிடிச்சிருக்குதா? செமையாக சூப்பராக வருது முரளி இன்னைக்கு. வரதானம். ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகத்துக்கு முன்பாக உதாரணம் ஆகக்கூடிய சகஜயோகி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உலகத்துக்கே உதாரண மூர்த்தியாக நம்ம மாறணும் இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஸோ ஏற்கனவே உள்ள ஒன்று சொன்னார், கல்லை அமிர்த வேலையிலேருந்து தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், பெறணும் அப்படிங்கிற லட்சியம் இங்கேன்ட்டு. அதேமாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அமிர்த வேலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் பாபா ஈஸ்வரிய மரியாதை ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறாரோ அதன்படி மட்டும் நடந்துக்கிட்டே இருங்க. மெயின் ஸ்ரீமத்தை பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? குறிப்பாக அமிர்த வேலையுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரம் உங்களை சக்தியினால் நிரப்பி சக்திசாலியான நிலையை உருவாக்குங்க. ஸோ அப்போ முழு நாளுடைய வாழ்க்கையும் மகானாகிடும், அற்புதமாகிடும் அப்படிங்கிறார். ஏன்னா எப்போ நீங்கள் அமிர்த வேலையில் பாபா கிட்ட இருந்து சக்தியை நிரப்பிக்கிறீங்களோ அப்போ நாள் முழுவதும் அந்த சக்தி சொரூபமாகவே நீங்கள் நடந்துக்கிறதுனால எந்த காரியமுமே உங்களுக்கு கஷ்டமாகவே அனுபவமாகாது. அது மட்டும் இல்லை, ஈஸ்வரிய மரியாதைப்படி நீங்கள் வாழ்க்கை வாழறதுனால தானாகவே அந்த ஈஸ்வரனுடைய நினைவு நிலைச்சி இருக்கும். அதாவது சகஜயோகியின் நிலை தானாகவே இருக்கும். ஏன்னா அவருடைய மரியாதையை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவர் பாபா என்ன சொன்னாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்போது அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே தானே இருக்குது. பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த உலகமே தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கும். ஸோ அதுதான் பக்தியில் நடக்குது இல்லையா? ஸ்லோகன். உங்களுடைய முகமும் நடத்தையும் அந்த தூய்மையின் உயர்ந்த தன்மையை அனுபவம் செய்ய வைக்கணும் மற்றவர்களுக்கு. அந்த மாதிரி பரிசுத்தமாக உங்களுடைய நடத்தையும் முகமும் இருக்கணும். அவ்யக்த இஷாரா. உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் யோக சக்தியை பயன்படுத்துங்கன்றதான் பிரயோகப்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி பிரயோகி ஆத்மா தன்னுடைய சமஸ்காரம் மீதும் வெற்றி கொள்பவராகத்தான் இருப்பார். இயற்கை மூலமாக வரக்கூடிய சூழ்நிலை மீதும் வெற்றி கொள்பவராக தான் இருப்பார். விகாரங்களின் மீதும் வெற்றி கொள்பவராக தான் எப்போவுமே இருப்பார். யார்? எப்போவுமே யோக சக்தியை தனக்காகவும் பிறருக்காகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ அப்போ அந்த பழைய சமஸ்காரம் அதெல்லாம் அதுக்கு நேரமே இருக்காது இல்லையா? நேரமே கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி யோகியாக மற்றும் பிரயோகி ஆத்மாவாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த 5 விகாரங்கள்ன்ற பாம்பு, 10 தலை பாம்பு இருக்குது இல்லையா, அல்லது 5 தலை பாம்பு, அது கழுத்து மாலையாக, அலங்கார பொருளாக கழுத்து மாலையாக மாறிடுமா அந்த பாம்பு. ஸோ சங்கருக்கு அது அழகான பொருளாக தானே இருக்குது கழுத்தில் இருக்கிற பாம்பு. அடுத்தது குஷியில் நடனம் ஆடுறதுக்கான மேடையாக மாறிடும் இந்த 5 விகார பாம்பு. ஸோ அதுதான் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது யமுனை நதிக்குள்ளே காளிங்க நாகத்தின் மீது நடனம் ஆடுறதாக காட்டியிருப்பாங்க ஆனந்தமாக. எப்போ இந்த யோகத்தின் சக்தி சதா பிரயோகப்படுத்துகிறவங்களுக்கு மாயை அலங்கார பொருளாகவும் மேடையாகவும் மாறிடும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.